ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் தவறி விழுந்து படுகாயமடைந்த பெண் தூய்மை பணியாளருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். ஒப்பந்த நிறுவனம் பெண் தூய்மை பணியாளர்களுக்கு கடுமையான பணிகளை வழங்குவதாக புகார் கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று பெண் தூய்மை பணியாளர் மருத்துவமனை கட்டடத்தில் இருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்தார். அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த சக தொழிலாளர்கள் பணிகளை புறக்கணித்து மருத்துவமனையில் திரண்டனர். பாதுகாப்பு உபகரணங்களின்றி உயரமான இடத்தில் பணியாற்ற கட்டாயப்படுத்தியதே விபத்திற்கான காரணம் என்று பெண் தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்க ஒரு 200க்கு மேல இங்க வேலை பார்க்கிறோம். கிறிஸ்டல் ஒர்க்கர் லேடிஸ் மட்டுமே வேலை பார்க்கிறோம். ஆனா ஜென்ஸுக்கு செய்யக்கூடிய வேலையெல்லாம் லேடிஸை செய்ய சொல்றாங்க. ஒற்றை அடிக்கிறது, புல்லு வெட்டுற வேலை, இப்படி ஆண்கள் செய்யக்கூடிய வேலையெல்லாம் நாங்க செய்யறோம் சார். அது மட்டும் இல்லாம பணியில எங்களுக்கு பாதுகாப்பே இல்ல. ஒரு 10 மணி இருக்கும், ஒற்றை அடிக்க சொல்லி தட்டுப்படிக்கு மேல ஒற்றை அடிக்க சொல்லி மேல ஹைட்ல இருந்து சன்சைடுக்கு மேல மொட்டை மாடி ஸ்டூல் போட்டு அதுக்கு மேல இருந்து ஒற்றை அடிச்சதுல மேல இருந்து தவறி கீழே விழுந்திருக்கா. அவளுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அவ குடும்பத்துக்கு அவங்க ஒரு வயசான அப்பா இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவளுக்கு வேலையே செய்ய முடியாது சார். அவ என்ன செய்வான்னு தெரியாது. ஆனா இதுக்கு அவங்க கண்டிப்பா ஒரு நியாயம் சொல்லணும்.